हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। दुष्करं कृतवान् रामः हीनो यतनया प्रभुः धारयति आत्मनो देहं न शोकेन अवसीदति। ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம் பண்ணும் பொழுது நவாகத்தில் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். ராமர் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறார். சீதாதேவியை இழந்தும் ராமர் அவருடைய சோகத்தினால அழிஞ்சு போகல, பிராணனை தரிச்சிருக்கார் என்று இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்லி நவாகத்தில் அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு மேலே கடந்துடுவோம். அர்த்தத்தை மட்டும் இங்க கேட்டா என்ன தோணும் அப்படின்னா, இது சீதா ஸ்துதி பிரதீத்தியர்த்தம். சீதா ஸ்துதி அப்படிங்கிறது அதாவது பார்த்த உடனே தோன்ற அர்த்தம் பிரதீத்தியர்த்தம்ங்கிறதுக்கு. இது சீதா ஸ்துதிங்கிறது சத்தியம், அதுக்கு மறுப்பு இல்லை. ஆனால் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சா இங்க ஹனுமார் புகழறது ராமரை. இது ராமஸ்துதியும் கூட. அது மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி சித்த வேதாந்த விசாரம் பண்ணுவோம். ஜகத்த மித்தியான்னு ஸ்தாபிச்சா பகவத்பாதாள். ஜகத்து பொய், இது பொய் இல்லைங்கிறதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு வாதம் பண்ணா துவைதிகள்லாம். அந்த வாதம் எது மாதிரியா போறது அப்படின்னு பார்த்தேன்னா, பல வாதங்கள் பண்ணியிருக்கா. அதுல ஒரு வாதம் சாட்சி பிரத்யக்ஷம் என்று ஒன்று ரொம்ப நன்னா இருக்கும். சமர்த்த ராமதாசர் அத்வைதி தான், இருந்தாலுமே ஒரு சமயம் சாட்சி பிரத்யக்ஷங்கிற வாதத்தை பண்ணார், துவைதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எதுக்கு அப்படின்னா, என்ன வேணா பண்ணுவா வாழணும், எதையும் பண்றதுக்கான சாமர்த்தியம் உடையவா. அப்பய தீட்சிதர் மாதிரி எல்லா சித்தாந்தங்களையும் கிரந்தம் பண்ணவர் அப்பய தீட்சிதர். அந்தந்த கிரந்தத்தை படிக்கும் பொழுது அதுவோ அவர்னு தோணும். ஆனா அடிப்படையில் அவர் அத்வைதி, அது வேற விஷயம். சமர்த்த ராமதாசர் சாட்சி பிரத்யக்ஷங்கிற விஷயத்தை முதல்ல சொல்லி சமர்த்தரோட உதாரணம் சொல்றேன். பொதுவா எல்லாமே பொய் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றா. ஏன்னா நோஷன்ல தானே இருக்கு அப்படிங்கிறத ஒரு காரணமா சொல்றா. ஸ்வீட்டு பிடிச்சிருக்கு, ஹல்வா பிடிச்சிருக்கு, ஹல்வா ரொம்ப நன்னா இருக்கு, நன்னா இருக்கா? நன்னா இருக்குங்கிறது உண்மையா இருக்கிற பட்சத்துல ஹல்வா பிடிக்காதவனுக்கு இது நன்னா இருக்கணும், அவனுக்கு நன்னா இல்லையே. இப்போ நன்னா இருக்குங்கிறதே பொய், ஏன்னா யூனிவர்சலா இல்லை. அது நன்னா இருக்குங்கிறதே பொய், நன்னா இல்லைங்கிறதும் பொய். ஏன்னா ஒத்தனுக்கு நன்னா இருக்கு, இன்னொருத்தனுக்கு நன்னா இல்லை. இதனால ஜெகன் மித்யா அப்படின்னு ஒன்று சாதிக்கப்படுறது. அதுக்கு துவைதிகள் சாட்சி பிரத்யக்ஷங்கிறத எடுத்துக்கிறா. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பழைய காலம் வரைக்கும் ஓல்டஸ்டா இந்த சாட்சி பிரத்யக்ஷத்துக்கு போனோன்னு இதை முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசினவர் மத்வாச்சாரியால் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. மத்வாச்சாரியால்கிட்ட எக்கச்சக்கமா இன்னோவேஷன் உண்டு. ஒரு ரொம்ப பெரிய பிலாசபர். அதுல இந்த சாட்சி பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, ஹல்வா பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு 2 பேர் 2 விதமா சொல்லலாம். ஆனா இந்த ஹல்வா இருக்க, இதை எடுத்து வாயில போட்டுண்டா இது மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போம். இது டேஸ்டியா இருக்குன்னு வச்சுப்போம். டேஸ்டியா இவனுக்கு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. ரொம்ப ஆழமான விஷயம் அது.
இவன் அதை விட்னஸ் பண்ணுறான், அது ஸ்வீட்டாக இருக்குங்கிறத விட்னஸ் பண்ணுறான். அல்வாவுனுடைய ஸ்வீட்னஸ்னால வர ஹாப்பினஸ்ஸை இவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத எவனும் மறுக்க முடியாது. இங்க சாட்சிக்கு பிரத்யட்சமா இருக்கு அல்வாங்கிறது. அல்வா இல்ல, சாரி, அல்வாங்கிறது நாக்குக்கு தான் பிரத்யட்சமா இருக்கு. ஹல்வாவால அனுபவிக்கப்படுகின்ற ஸ்வீட்னஸ்ங்கிறது சாட்சிக்கு பிரத்யட்சமா இருக்கு. சாட்சி சாட்சி கண்ணாலேயோ மூக்காலேயோ நாக்காலேயோ காதாலேயோ எதெல்லாம் நுகருகிறதோ அது எல்லாத்துக்கும் சாமானிய பிரத்யக்ஷம்னு பெயர். இந்திரிய பிரத்யக்ஷம் அப்படி, அக்ஷம்னாலே இந்திரியம் தான், அதனால இது சாமானிய பிரத்யக்ஷம்னு வச்சுக்கலாம். அதை இந்திரியங்களால நுகராம அது அந்தர் இந்திரியத்தினால நுகர்றதுன்னு வச்சுப்போம். உள்ளத்தினால சாட்சி எதை நுகர்றதோ, ஹல்வாவை நாக்கு தான் நுகர்றது. ஹல்வா கொடுக்குற டேஸ்ட்டை, அந்த ஸ்வீட்னஸை என்ன உள்ளம் நுகர்றது. உள்ளத்தினால சாட்சி டைரக்டா நுகர்றது. அந்த இடத்துல அங்க அந்த ஸ்வீட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்வா சாப்பிட்டு அது ஸ்வீட்டா இருந்தால் ஸ்வீட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்வீட்னஸ்லேருந்து சந்தோஷம் வந்த அந்த தனி மனிதன் அந்த சந்தோஷத்தை மறுக்க முடியாது. அதனால அந்த ஸ்வீட்னஸ், அந்த சந்தோஷம் சத்தியம்தான். சமர்த்தராமதாசர் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். எங்க அப்படின்னு, வாசுதேவ கோஸ்வாமி அப்படின்னு ஒரு மகான், ரொம்ப படித்தவர், மகாவித்வானா இருக்கிறவாளுக்கு கூட சில நிரடலான சிக்கலான சில சமாச்சாரங்களுக்கு ஞானிகள்கிட்டேருந்து பதில் வேண்டிருக்கு. ஞானிகள் அவ்வளவு படிச்சிருக்க கூட மாட்டா. அதனாலதான் மகாவித்வான்கள் கூட ஞானிகள்கிட்ட வரத பார்க்கிறோம். சில பேருக்கெல்லாம் வித்தத்தினால மதிப்பு கிடையாது, ஞானத்தினால மதிப்பு. சில பேர்களுக்கெல்லாம் மகாவித்வான்கள் ஏன் ஞானிகிட்ட போகணும்? காவியக்கட்ட கணபதி முனி எவ்வளோ பெரிய வித்வான், அவ்வளோ பெரிய வித்வானுக்கு ரமணரால ஆக வேண்டிய காரியம் என்ன? ரமணர் என்ன ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த வயசு. அப்போ அவர் சரணத்தில் இவ்வளோ பெரிய வித்வான், மலையான வித்வான் விழுந்தார். கணபதி முனி படிக்காத சாஸ்திரமா, அல்லது சாஸ்திரம் மட்டும் இல்லை, அவர் அனுபவிக்காத யோகானுபவமா? வெறும் சாஸ்திர ஞானி இல்லை அவர் கணபதி முனிங்கிறவர். ரமணரால ஆக வேண்டிய காரியம் என்ன அவருக்கு? ஏன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, மகா வித்வான்களுக்கு ஞானியினால ஆக வேண்டிய காரியம் இருக்கு, ஞானி கிட்டக்க வர வேண்டியிருக்கு. ஞானி கிட்டக்க சில கேள்விகள் கேட்டு அது மூலமா பதில் பெற்று சமாதானமாக வேண்டியிருக்கு. அப்படிங்கிறது திட்டவட்டம். ஸ்ரீ அண்ணாவுடைய பிரவச்சனம் ஆர்ஆர் சபாவில் நடக்கும் பொழுது வரிசையா மொரட்டு வித்வான்கள், ரொம்ப பெருசா சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சவாள்லாம் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருப்பா. ஏன் அப்படின்னா, ஞானத்தை மதிக்கிறதுன்னு ஒண்ணு. ஞானத்தை மதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பாயிண்ட்டுக்கு இங்க சொல்ல வரேன். சமர்த்தராமதாசர்கிட்ட இவர் வந்தார், வாசுதேவ கோஸ்வாமி. அது மாதிரி சேர்ந்தார். ராமதாசர்கிட்ட உள்ள ஞானத்தை பார்த்துட்டு சேர்ந்தவர் அவர், மகாவித்வான். ஆனா ராமதாசரே வேதாந்த பாடம் நடத்துவார். நடத்தும் பொழுது தான் வித்வான்கிறத காட்டிக்கிறதுக்காக இடையில ஏதாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் அதிக பிரசிந்தமா பேசுவார். இடையில பேசுறது தப்பு இல்லை, ஆனா வித்வான் காட்டிக்கணுங்கிறதுக்காகவே பேசுவார். 4 பேர் தன்னை பார்த்து ரொம்ப ஷைனிங்கான வித்வான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேசுவார். உட்காந்து இருக்கிறவா சிஷ்யாலோ ரொம்ப மலையான சிஷ்யாள், உத்தவ சுவாமி, கல்யாண சுவாமிலாம் உட்காந்துருப்பாங்க. ராமதாசர் பாடம் நடத்தும் பொழுது மலையான சிஷ்யாளுக்கு அவரோட ஆழம் என்னன்னு தெரியும், சமர்த்தரோட ஆழம் என்னன்னு தெரியும். அந்த ஆழத்துக்கு எழுத்தாப்புல எவ்வளோ பெரிய வித்தத்து இவருக்கு இருந்தாலும் அந்த வித்தத்தோட ஏதாவது சில பாயிண்ட்ஸ் சொல்லும் பொழுது அச்சுபிச்சுன்னு தான் இருக்கும். அது பார்த்துட்டு இருப்பாவா, உத்தவ சுவாமி இவெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. பரவாயில்ல, போக போக புரிஞ்சுப்பார் அப்படின்னு தான் அவன் நினைச்சுட்டு இருந்தா. சமர்த்தர் ஒரு லீலை பண்ணார், விளையாட ஆரம்பிச்சிட்டார்.
என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு நாளைக்கு திடீர்னு கேட்டார், ஜகத்து சத்தியமா மித்தியான்னார். கேள்வி. எல்லா சிஷ்யாலும் வாய முடின்னு இருந்தா. ஏன் அப்படின்னா எதையாவது சொல்லி மாட்டிக்க கூடாது அவர்கிட்ட. ஒரு உண்டுன்னா லேதும்பார், லேதுன்னா உண்டும்பார். நம்ம எதையாவது ஜெகத்தை சத்தியம்னா அவர் மித்தியம்பார், நம்ம மித்தியன்னா அவர் சத்தியம்பார். அதை ஸ்தாபிச்சு விடுவார். நம்மளை இல்லைன்னு ஆக்கிடுவார் அவர். நம்மளை இல்லைன்னு ஆக்குறதுக்கு தான் குருவே. அகம் பிரம்ம உபதேசிலே அகம் கேளே பிரம்ம டேளே அப்படின்னு சமர்த்த சிஷ்யை வேணாபாயினுடைய வார்த்தை. அகம் பிரம்மேன்னு உபதேசம் பண்ணார் குருநாதர். ஆனா அதுல அகம் போயிடுத்து பிரம்மன் தான் நின்னது அப்படின்னு வார்த்தை. வேணாசுவாமி அவகாஜாளா விஜயானாட்சி அந்த ஆளா. குருநாதனிடத்துல அகம் பிரம்மேங்கிற உபதேசம் வாங்கிட்ட இந்த வேணாபாய் ஞானத்தினுடைய உச்சிக்கு போயிட்டா அப்படின்னு அவளே எழுதிக்கிறான். பெரிய வேதாந்தினி, மலையான வேதாந்தினி அவ இந்த வேணாபாய் அப்படிங்கிறவ. இவர் பாட்டுக்கு நடுவுல திடுப்புன்னு ஜகத்து மித்தியதான் அப்படின்னார். யாரு? வாசுதேவ கோஸ்வாமி. சிஷ்யாளுக்கெல்லாம் தெரியும். நான் சொன்னேங்க, போச்சு மாட்டின்னு விட்டார். ஜகத்து மித்தியதான் விட்டார். ராமதாசர் ஒன்றும் பதில் சொல்லலை. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாடத்தின் நடுவில் ஒரு 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 மெஜிஷியன் ஒருத்தன் வந்தான். மெஜிஷியன் கூட இருந்தாங்க. அவன் வந்து இந்த ரப்பர் பாம்பு வச்சுட்டு இருக்கிறான். இந்த ரப்பர் பாம்பு வச்சுட்டு இருக்கிறான் வந்தான். வந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த ரப்பர் பாம்பை கொண்டு வந்து விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சான். அப்படி பார்த்தார் ராமதாசர். ரப்பர் பாம்பு வந்து ஏதோ மேஜிக்னால இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுறது. ஒரிஜினலா இருக்கு அந்த பாம்பு, ஒரிஜினல் மாதிரி தெரியறது. டான்ஸ் எல்லாம் ஆடுறது, அவன் முகுடியெல்லாம் ஊதும்போது விதவிதமா டான்ஸ் ஆடுறது. திருச்செண்டே ராமதாசர் சொன்னார், உங்க உட்காந்துருக்காரு வாசுதேவ கோஸ்வாமி, அவர் மேல விடும் சித்த அந்த பாம்பை அப்படின்னார். அந்த பாம்பு எப்படி டான்ஸ் ஆடின்னு அங்கேன்னு வருது. இவன் முகுடி ஊதனா அது டான்ஸ் ஆடுறது, ஆடிண்டே வந்து வாசுதேவ கோஸ்வாமி மேல ஏறது. அது கிட்டக்க வர நெளிகிறார். அப்புறம் என்னன்னா, அது மேலெல்லாம் ஏறுறதுங்கிறார். அப்புறம் மேல கையெல்லாம் நல்லா கட்டி விடுத்து பயப்படுறார். அப்படியே பயப்படுவானே, ரப்பர் பாம்பு தானே இது, பயப்படுவானே அப்படின்னா அது நேர நம்ம அனுபவிச்சு பார்த்தா தெரியும். சில குழந்தைகள்லாம் பயமுறுத்துறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, ரப்பர் பல்லியை திடீர்னு போடும் நம்ம மேல, டக்குன்னு வந்து விழும் அந்த பல்லி. அப்புறம் பார்ப்போம், ஓ ரப்பர் பல்லியா அப்படிம்போம். ஏன்னா ரப்பர் பல்லின்னு தெரியாது, நிஜம் பல்லின்னு நினைச்சு நடிக்கணும். அடுத்த நாளைக்கும் கொண்டு வந்து அந்த பல்லியை மேலே போடும். மேலே போட்டா மறுபடியும் அதே மாதிரியா இப்ப ரப்பர் பல்லின்னு தெரிஞ்சுட்டும் கூட இல்லையா? இப்ப பாயிண்ட்டுக்கு வரேன். அவன் வந்து அந்த பாம்பாட்டி எங்கன்னு வந்து நிஜம் பாம்பு இல்ல ரப்பர் பாம்பு தான் சொல்லிட்டான். அந்த ரப்பர் பாம்பு நெளிய பார்த்தோன்னே நிஜம் மாதிரி தெரியறது. நிஜம் பாம்புன்னு அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டான், ரப்பர் பாம்புன்னு. ஏமாத்தலாம ரப்பர் பாம்புன்னு சொல்லியாச்சு. அது நெளிஞ்சுன்னு வந்து இவர் மேல ஏறறதா இவர் நெளிய ஆரம்பிச்சுட்டார். சமர்த்தர் உடனே பார்த்தார், இவ்வளவு நெளியறே, இது பாம்பே இல்லைன்னா அது இந்த பாம்பு மித்தியதானே அப்படின்னார். உடனே வாசுதேவ கோஸ்வாமி நெளிஞ்சுட்டே, பாம்பு மித்தியன்னு தெரியறது, ஆனா பயம் என்னவோ சத்தியம் தானே என்றார். இதுதான் சாட்சி பிரத்யக்ஷம்னு பேர். என்ன? ஃபியர் இஸ் விட்னஸ்ட் ஹியர். அதனால சாட்சி. என்ன? அந்த பயம் இழுத்தாப்புல நிற்கும் பொழுது மறுக்க முடியல. என்ன? அதனால பயம் சத்தியம் அப்படின்னு ஒரு வாதம், ஆழமான வாதம், நன்னா இருக்கு, அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய வாதம். ஆனா இதுக்கு மேல போறேன். இப்போ அப்படிப்பட்ட அந்த பயம் இருக்கே, விட்னஸ்னால நேர விட்னஸ் பண்ணப்படக்கூடிய அந்தரிந்திரியத்தில் இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிற ஃபீல், அதையும் மித்தியன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமாங்கிற பாயிண்ட். என்ன? பயத்தை ஏற்படுத்துற பாம்பு தாங்கிறது இல்ல. பயம் வந்தாலும் அந்த பயம் என்ன இருக்கு,
ஒரே பயம் எல்லாருக்கும் தான் வருது. அந்த பயத்துக்குள்ள தாரதமியம் இருக்கு. அந்த பயத்துக்குள்ள தாரதமியம் இருக்குதான் செய்யறது. ரொம்பவே ஓவரா சம்சாரியா இருந்துட்டு உலகத்தை அப்படியே அத்தியந்த நிஜம் நம்புற ஒரு ஆள் மனசுக்குள்ள பயப்படுறது நல்ல வித்தியாசமா இருக்கும். அது எவ்வளோ நடுங்கிறான் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அப்படிங்கிறது தெரியும். அதுவே ஓரளவுக்கு வேதாந்த சிரவணங்கள்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கவனுக்கு அதே பயம் வந்தாலே அந்த அளவுக்கு அவன் அஃபெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்கிறது தெரியும். அதுலேயும் ரொம்ப பெரிய வேதாந்தியா இருக்கான்னு வச்சுக்கோங்க, வேதாந்தத்தோட பராகாஷ்டைக்கு போனவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்படிப்பட்ட பயம் அவனுக்கு வந்தாலும் அந்த பயம் இவன் அதை ஒரு பொருட்படுத்தலை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும். ஆக பயப்படுறவாளுக்குள்ள ஒரு தாரதமியம் தெரிகிறது. பயப்படுறவாளுக்குள்ள தாரதமியம் தெரியலன்னு சொல்ல முடியாது. இது மாதிரிதான் எல்லாத்துக்குமே சோகம் வருது. ஒருத்தருக்கு சாமானியதை அனுபவிக்கிற விதம் வேற, ஒரு யோகி ஒரு யோகாரூடன் அதை அனுபவிக்கிற விதம் வேற. சோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சோகத்தை அனுபவிக்கிற விதம் வெவ்வேறையா இருக்கிறதுனாலேயே என்ன ஆறுது அப்படின்னா அதுவும் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு ஆறுது. அதாவது என்ன சொல்றது, ஏதாவது ஒரு உதாரணம், ஒரு வியாதி வந்துடுத்தோ, அந்த வியாதி சத்தியம், அந்த வியாதியால வரக்கூடிய பெயினும் சத்தியம் என்ன. ஆனால் அந்த பெயினை ஒரு ஒரு ஞானிக்கும் அந்த பெயின் உண்டு, வியாதியும் ஞானிக்கு உண்டு. வியாதி மட்டும்தான் ஞானிக்கு உண்டு, வியாதியால வர பெயின் ஞானிக்கு கிடையாதுன்னு நினைக்காதீங்க. இங்க ஒன்றும் மிராக்கிள் நடக்கல, இது ஒன்றும் மிராக்கிள் இல்லை. வியாதியும் உண்டு, வியாதியால வர பெயினும் உண்டு, ஞானிக்கும் உண்டு அஜ்ஞானிக்கும் உண்டு. ஆனா அந்த பெயினை அஜ்ஞானி கொண்டாடுறது எவ்வளோ இருக்கு, அந்த பெயினை ரொம்ப பெருசா ஒரு ஞானி பொருட்படுத்தாத நிலை எப்படி இருக்கு. இதுதான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில வேதாந்தத்தினால வரக்கூடிய அல்லது யோகத்தினால வரக்கூடிய மாற்றம். பொருட்படுத்த மாட்டான். ஞானியா இருக்கிறவன் யோகியா இருக்கிறவன் பொருட்படுத்த மாட்டான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு, பெயின் வரலாம், உள்ளத்துல பெயின் வரலாம், துக்கம் வரலாம், கிளேசம் வரலாம். அந்த கிளேசம் வந்தாலும் அந்த கிளேசத்தினால மொத்தத்துக்கு ஹோப்லஸா போயிடாம அழியாம, துக்கம் இல்லைன்னு நான் சொல்லலை, வர துக்கத்தை அனுபவிக்கவும் அனுபவிக்கிறார். என்ன அனுபவிக்கிறது தான், அனுபவிக்கிறன்னா அங்க நன்றி கெட்டவர்னு அர்த்தம் ஆயிடும். அங்க அனுபவிக்கிறது தர்மம். சீதாதேவியை பிரிஞ்சு கதறது அப்படிங்கிறது தர்மம். சீதாதேவி இடத்துல காட்டுற பிரேமைங்கிறது தர்மம். அந்த பிரேமையோ அங்க அழாத இருக்கிறதோ நன்றி கெட்டத்தனம், அதர்மம். அது ஒரு விதமான சாடிசம். அந்த சமயத்துல அவன் சந்தோஷமா ஒருத்தன் இருந்தான்னா சாடிசம். ஆனால் அப்படி அவர் இந்த ஒரு சோகத்தை ஹிருதயத்துக்குள்ள அனுபவித்தாலும், ஆனால் அந்த சோகம் அவருடைய கோரை ஒன்றும் பண்ணல, அவரோட கோரை ஒன்றும் பண்ணல. உள்ளுக்குள்ளேயே ரெண்டு இருக்கு. எது இருக்கு அப்படின்னா, சாட்சி பிரத்யட்சமான வஸ்து ஒன்று இருக்கு, சாட்சின்னு ஒன்று இருக்கு. சாட்சி பிரத்யட்சமான வஸ்துவால சாட்சி கெடல அப்படிங்கிறது ஒண்ணு. சாட்சி கெடாதுதான், கெடாதுதான். அஜ்ஞானிக்கு கூட கெடாதுதான். ஆனா அப்போ மூணு சொல்லணும். சாட்சி பிரத்யட்சம்னு ஒன்று இருக்கு, சாட்சின்னு ஒன்று இருக்கு, ஞானம்னு ஒன்று இருக்கு, ஞானத்தை உடைய ஹிருதயம்னு ஒன்று இருக்கு. மூணு சஞான ஹிருதயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாட்சி பிரத்யட்சம்ங்கிறது சத்தியமா இருக்கு. அந்த சாட்சி பிரத்யட்சம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய என்ன ஒரு ஞானத்தோட கூடிய ஹிருதயம் இருக்கோ அது இருந்துட்டா அந்த அந்தராத்மாவுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய அந்த ஹிருதயம் இந்த சாட்சி பிரத்யட்சத்தினால பாதிக்கப்படலை.
சாட்சி ராமர். இங்க அந்த ராமரிடத்துல ஒரு ஹிருதயம் இருக்கு, ஞானம் கொண்ட ஹிருதயம். சாட்சி பிரத்யட்சமான சீதா விரகம் ரொம்ப பெரிய கிளேசம் தான். அப்பேற்பட்ட கிளேசம் வந்து கொடுத்தோம். அந்த கிளேசத்துல அவர் கதறார். இருந்தாலும் ஞானம் இருக்கு பார்த்தே, அதாவது ஞானம் கொண்ட ஹிருதயம் இருக்கு பார்த்தேடா, அது இருக்கிறதுனால ஹனுமாரோட வார்த்தை இங்க சோகம் இருக்கு, அவசாதனம் இல்லை. சோகம்னு ஒன்று சொல்றார், அவசாதனம்னு ஒன்று சொல்றார். ந சோகேன அவசீததி, சோகம் இருக்கே தவிர அவசாதனம் இல்லை. சோகத்தினால அவசாதனம் ராமருக்கு ஏற்படல. இது வந்து ராமருடைய ஞான நிலை. இந்த ஸ்லோகம் ராமரை பத்திய ஸ்துதி, ரொம்ப கம்பீரமான விஷயம். இவ்வளவு தூரம்லாம் கொண்டு போன பாமர ஜனங்களுக்கு புரியுமோ புரியாதோங்கிறதுனால ஏதோ வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிப்படையா பார்த்தேன். இதெல்லாம் நாடகம், ஸ்ரீராம்ஜி நாடக் கர்த்தே, ये सब परमात्मा के नाटक है அப்படின்னு முடிச்சுட்டார் துளசிதாஸ். ஏதோ அப்படி சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு. ஆனா வால்மீகியினுடைய இந்த காம்பீரியம் துளசிதாஸுக்கும் அது புரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். பாமர ஜனங்களுக்கு ஏதோ சொல்லிட்டாலும் கூட உள்ளுக்குள்ள புரிஞ்சவர் தான் துளசிதாஸ். அதை கம்பன் அதனாலதான் இதெல்லாம் வந்து நாடகம் அதெல்லாம் சொல்லாம அப்படியே மிஸ்டீரியஸா விட்டுடுறார். முடிஞ்சு போச்சு கதை. அப்படி விடுறது பெட்டர். அப்படியே விட்டுறார் மிஸ்டீரியஸா. நீ பண்றது என்னப்பா, எல்லாம் அறிந்த இறைவன், எப்பேற்பட்டவன் நீ, இருந்தாலும் இங்க இந்திரஜித்தனுடைய பானத்தினால அடிபட்டு கிடக்கிற லக்ஷ்மணனை பார்த்து புலம்பி அவன் மேலேயே முறிச்சியாகி விழுந்துட்டியே. பிரம்மாதிகளுக்கு கூட புரியாத ஹிருதயம் உன்னுடையது. அது என்னவோ நமக்கு புரியாது. இப்படி ஒரு பாடல் இருக்கு கம்பராமாயணத்துல அப்படின்னு அம்பேல்னு விட்டுட்டார். அந்த இடத்துல மிஸ்டீரியஸா அப்படியே விட்டுறது நல்லது. சிலதான் அப்படி விட்டுறது நல்லது. விட்டுறோம், சிலதான் விட்டுறோம். அந்த மாதிரி என்ன ஃபேக்சுவலா நடக்கிறது என்னன்னு புரியல. லைட்டே பார்ட்டிகலாவும் இருக்கு, வேவாவும் இருக்கு. ஏதாவது ஒரு வஸ்து பார்ட்டிகலாவும் வேவாவும் இருக்க முடியுமா? பார்ட்டிகலா இருந்தா வேவா இருக்க முடியாது, வேவா இருந்தா பார்ட்டிகலா இருக்க முடியாது. பார்ட்டிகலாவும் இருக்கு, வேவாவும் இருக்கு லைட்டு அப்படின்னு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சா அடுத்த கேள்வி கேட்கலாம், அது எப்படின்னு. இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே விட்டுற வேண்டியதான். அப்படியே ஒரு சைதன்யம்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே புரியலன்னா, அது விஞ்ஞானிகளுக்கு சொல்றேன். லெபார்டரியில் அதை ட்ரை பண்றா இவ்வளோ ஆராய்ஞ்சு பார்க்கறா. நீல்ஸ் போர் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, அவரோட வார்த்தை என்னென்னலாமோ இந்த சைத்தன்யத்தை பத்தி இத்தனை நாளைக்கு நமக்கு வாய்கழிய பேசிட்டு இருக்கோம் சயின்டிஸ்டுகள்லாம். ஆனால் இவ்வளவு நம்மளா கற்பனை பண்ணி பேசுறதை விட ஆஸ் சயின்டிஸ்ட் ஃபேக்ட் என்னென்ன, ஒரு டிராப் ஆஃப் நாலேஜை கூட இந்த சைத்தன்யத்தை பத்தி நமக்கு தெரியாது இன்னி வரைக்கும். அப்படிங்கும் பொழுது தெரியாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறது பெட்டர். ஸ்டில் அண்டர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுங்க டீசெண்டா, அல்லது தெரியாதுன்னு சொல்லுங்க. இஷ்டத்துக்கு அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றார் நீல்ஸ் போர். ரொம்ப பெரிய விஞ்ஞானி சொல்றார். இது மாதிரி நமக்கு புரியாத விஷயங்கள் அப்படின்னு உண்டு. ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கலாமே அப்படின்னா பண்ணே வேணாங்கல, பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அது புரியாத வரைக்கும் புரியாதுன்னே சொல்லிட்டு என்ன, எனக்கு புரிஞ்சுருத்தாக்கும் தெரிஞ்சுருத்தாக்கும் சொல்லாத தெரியாத விஷயத்த அப்படிங்கிறது இங்க பாயிண்ட். கம்பனோட பாணி இந்த இடத்துல அற்புதமான பாணி. வால்மீகி இந்த டாபிக்கே எடுக்கல, அப்படியே விட்டார். கம்பன் அம்பேல்னு விட்டார். என்ன மிஸ்ட்ரியாவே வச்சு ரசிப்போமே அப்படின்னு. துளசிதாஸ் ஏதோ ஆழ்ந்த ஹிருதயத்துல ஏதோ அவருக்கு புரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் வெளியில பாமர ஜனங்கள் அவளுக்கு ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக நாடகம் பண்றார் அப்படின்னு சொல்லிவிட்டார். வால்மீகி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் தான் அது. ந சோகேன அவசீததி. பிரபுவுக்கு சோகம் இருக்கிறது சத்தியம் விரகத்தினால. ஆனா அந்த சோகத்தினால அவருக்கு அவசாதனம் வரல அப்படிங்கிறது தான் அவரோட ஞானம். சோகம் வந்திருக்கே அப்படின்னு அது கருணை. சோகேன காருண்யேனன்னு அர்த்தங்க.
நான் அவசீததி அப்படிங்கிறது அது வந்து காருண்யத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணல, ஞானத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு நிலை. அழுந்த ஞானம், அந்த ஞானம் இருக்கிறதுனால அவரை வந்து அவர் ஹிருதயத்தை அது அஃபெக்ட் பண்ணல. இது ராமருக்கு மட்டும்தான் வால்மீகி சொன்னார்னு சொல்லி நினைச்சுக்காதீங்கோ, ஹனுமார் சொன்னார்னு நினைச்சுக்காதீங்கோ. இதே விஷயம் சீதம்மாவுக்கு இருக்கிறதையும் அதே ஹனுமார் ரெகக்னைஸ் பண்றார். திடீர்னு எனக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது ஒரு ஒருத்தர் இடத்துல இருந்து. அவரும் வந்து பல இடங்கள்ல ராமாயண பிரசங்கங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர். மெயினா நிறைய இந்த சர்க்கிளில், கார்பரேட் சர்க்கிளில், அது மாதிரி விஷயங்கள்ல சில சம்பிரதாயமான இடங்கள்லையும் ராமகதை அல்லது ராமாயணத்தில் உள்ள பிரின்சிபிள்ஸ் அதெல்லாம் சொல்றவர். மெயினாக ராமாயண பிரின்சிபிள் சொல்றவர் ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. என்னென்ன, நாத்தியர்த்தம் சுபியதே தேவி கங்கேவ ஜலபாகமே. ராம விரகம் இருக்கக்கூடிய சீதாதேவி அதிகம் கலங்கவில்லைன்னு வால்மீகியோட ஸ்லோகம் இருக்கு. அதுவும் ஹனுமார் சொன்னதா இருக்கு. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, இது என்ன விபரீதமா இருக்கு. அப்படியே கலங்கி உருகுலைஞ்சு போனான்னு இருக்கணும், அப்படிதானே முன்னாடி பின்னாடிலாம் இருக்கு. அதே இடத்துலயே திடீர்னு இப்படி ஒரு ஸ்லோகத்தை போட்டாரே, இதோட தாற்பயம் என்ன அப்படிங்கிறது. கங்கேவ ஜலதாகமே, எவ்வளவு ஜலம் வந்தாலும் இந்த கங்கை இருக்கே, ஐயோ இவ்வளவு ஜலம் என்கிட்ட வந்து விழுறதே அப்படின்னு கவலைப்படுறது இல்லை. அல்லது ஜலதா ஆகமே, எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் அப்படி வச்சுக்கோங்களேன், எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் கங்கை இவ்வளோ மழை பொழிகிறதே எனக்கு தாங்காதே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. மழை காலத்துல மழை வந்தாலும் ஜலம் வந்தாலும் அது தாங்க முடியலையே நினைக்கிறது இல்லை. அது மாதிரி எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் இதெல்லாம் வந்து தன்னுடையவே ஒரு பார்ட் அண்ட் பார்சலா ஆக்கின்ற சீதாதேவி நாத்தியர்த்தம் சுபியதே, கலங்கவில்லை அப்படிங்கிற வாக்கியம் வால்மீகியோட வாக்கியம். இதை எப்படி விளக்குறது? இதுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. மெயில் மூலமா நான் வந்து விளக்கலை, பதில் எழுதலை. ஏன்னா அதெல்லாம் மெயில்ல எழுதியோ புஸ்தகம் படிச்சோ உட்காந்து கேட்கணும், அவ்வளோதான். உட்காந்து கேட்கணும், கேட்டா புரிகிற விஷயம் இது. புஸ்தகங்கள் எல்லாமே சொல்றேன், நம்ம புஸ்தகம் இப்படிதான் இருக்கும். வாட் இஸ் தர்மா அப்படின்னு உட்காந்து கேட்டாதான் புரியும். அது எழுதி வச்சாச்சு, ஏன்னா கேட்கறவாளுக்காக எழுதி வச்ச புஸ்தகம் அது. எழுதி வச்ச புஸ்தகத்தை படிச்சுட்டா புரிஞ்சிடாது. ஏதோ 10ல் ஒரு 11, நிறைய பேர் தர்மத்தை பத்திலாம் எழுதுறா, அதுவும் அது மாதிரி ஒண்ணு, அவ்வளவுதான் புரியும். அவ்வளவு தூரம் போவோம். நான் ஸ்ருதி மந்திரமாலான்னு ஒரு புஸ்தகம் நம்ம பண்ணது. இந்த ஸ்ருதி மந்திரம் சின்ன புஸ்தகம், புக்லெட். ஒருத்தர் வாங்கிட்டு போனார் அந்த புஸ்தகத்தை. ஒரு கேம்ப் நடந்துன்றது. அதுல அந்த ஸ்ருதி மந்திரமாலாவை நம்ம பையன் ஒருத்தன், நம்ம பாடசாலை பையன் ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டார். இந்த புக்லெட்டுக்குள்ள இவ்வளோ இருக்கா? அதுனா அரபு மொழியிலையா இருக்கு இந்த புக்லெட்டு? அவருக்கு புரிகிற பாஷையில தான் இருக்கு. மந்திரம் இருக்கு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு. புரியாது. கேட்கும் பொழுது புரியும், கேட்டுட்டு படிச்சா புரியும். அன்பார்ச்சுனேட்லி கேட்டாதான் புரியுங்கிற மாதிரியான புஸ்தகங்கள் அப்படிதான் வருது. நம்ம புஸ்தகங்களே தர்ஷனா இருக்கட்டும், வேர்ல்டு வித்தின் இருக்கு, கேட்டாதான் புரியும் அதோட ஆழம் என்னன்னு. வேர்ல்டு வித்தின்னு சும்மா ஒரு 30 பக்கம் தான் வேர்ல்டு வித்தின்ங்கிறது. இந்த வேர்ல்டு வித்தின் எழுதும் பொழுது சொன்னேன், சுற்றி இருக்கிறவாள்கிட்ட சொன்னேன், இது சமக்கிரம் அப்படின்னு. அதாவது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ண போறேனோ, என்னென்ன டீச்சிங்ஸ்லாம் வரப்போறதோ, என்னென்ன இன்சைட்ஸ்லாம் வரப்போறதோ, அது அத்தனையும் இந்த வேர்ல்டு வித்தின்குள்ள இருக்கு. இது அது ஞாபகம் இல்லை. அது காலேஜ் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது ரிலீஸ் ஆன புக்கு. அது எத்தனை வருஷம் ஆயிருக்கும் இப்போலேருந்து தெரியல. நடுவில் இத்தனை வருஷங்கள் ஆயிடுத்து. இவ்வளோ புஸ்தகம் இப்போ வெளியிட்டு இருக்கோம். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது எல்லாமே சூத்திரமாக இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு வித்தினோட எக்ஸ்பேன்ஷனாக தான் இருக்கும். அது ஒரு புஸ்தகம்
1000 காப்பி போட்டிருக்கா, எடுத்து நம்ம அதுலேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டுலாம். அதோட ஆழம் என்னன்னு புரியணும் அப்படின்னு கேட்டால் தான் புரியும். அது என்ன அப்படின்னு கேட்டால் தான் புரியும். எதுக்கு இது சொன்னேன்? க்ஷுப்யதே நாத்தியர்த்தம் க்ஷுப்யதே அப்படின்னு வால்மீகியோட வாக்கியம். எப்படி இதை போட்டார் இந்த பதத்தை அப்படின்னு டிஸ்டர்ப் ஆயிருக்கார் அவர் கேட்டவர். அது டிஸ்டர்ப் ஆனதே பெரிய பாக்கியம். ரொம்ப பேர் இந்த கேள்வி கேட்ட என்கிட்ட யாருமே கேட்டதில்லை. இந்த கேள்வியை, இந்த இடத்த இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்டதே இல்லையே. என்ன இப்படி இப்படி சொல்லலாம் வால்மீகிங்கிற கேள்வி வந்திருக்கு அவருக்கு, சின்சியரான ரீடரா இருக்கிறதுனால. நான் பதில் சொல்லலை, அப்புறம் பார்த்துக்கலாம், உங்க நேரம் பார்க்கும்போது சொல்றேன் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் ஆயிடுத்து நடுவில் நேராக இப்போ சொல்றேன். யூடியூப்ல கேட்டுட்டு இருப்பார் அவரும். இப்போ சொல்றேன், இதுக்கான பதில் சொல்றேன். இதே துஷ்கரம் கிருத்தவான் ராமஹாவோட பாவம் தான் இதுவும். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா சொல்லி ஒரு 10-15 ஸ்லோகத்துல இதுவும் வந்துடுறது. நாத்தியர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே. இது அதோட ஆசனத்துல சொல்லுவாள ஒரு வார்த்தை வள்ளம். அந்த ஸ்லோகத்துக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு காம்ப்ளிமெண்ட் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஸ்லோகத்தோட காம்ப்ளிமெண்டா இந்த ஸ்லோகம். ராமருக்கு சொல்லியாச்சு, ராமர் மாதிரியான ஞானி தானே சீதைக்கும் அதை சொல்லணும் அப்படின்னு வால்மீகி ஆசைப்பட்டு சொல்றார். செய்ய முடியாத காரியத்தை ராமர் செய்யறார். இவ்வளவு பெரிய துக்கம் இந்த துக்கத்தினால டிமினிஷ் ஆகல அப்படின்னு நாங்க வாக்கியம். சீதையை பத்தி சொல்லும் பொழுது என்னென்ன, ஜலதாகமம் நடக்கும் பொழுதும் கங்கை எப்படி அதிகம் கலங்க மாட்டாளோ அது மாதிரி கலங்கலேன்னு வார்த்தை விழல. கலங்கலைன்னா ஜலபரதம், சீதை இல்ல, அது கலங்கலன்னு வார்த்தை விழல. நான் அத்தியர்த்தம் க்ஷுப்யதே அதிகமா கலங்கலைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கலங்கினாள் அப்படிங்கிறது காருண்யத்தோட பார்ட். அதிகமா கலங்கலைங்கிறது ஞானாம்சம். கலங்கினாள்ங்கிறது காருண்யாம்சம், பிரேமாம்சம். புரியுறதா? பிரேமாம்சமும் ஞானாம்சமும் கலந்தா அதுதான் கர்மயோகம். மாதிரி அமைஞ்சிருக்கு. கர்மயோகங்கிற டேர்ம்லாம் வால்மீகி போடல. இருந்தாலும் அந்த ஸ்பிரிட் அதுதான். என்ன பிரபு நினைச்சு கதறா. அவ்வளோ பெரிய மலையான துக்கம் ராம விரகங்கிறது. அது தாக்குறது. தாக்கினாலும் கூட ஸ்வயம் ஞானத்துல இருக்கிறதுனால அவளால தாக்கு பிடிக்க முடியறது. அந்த தாக்கு பிடிக்க முடியறது. அவளால உயிர் தெரிச்சு இருக்க முடியறது அப்படிங்கிறது. அவளோட கோரா அது அஃபெக்ட் பண்ணல. ராம விரகம் அப்படிங்கிறது அவளுடைய கோரை அஃபெக்ட் பண்ணல. சீதா விரகம்ங்கிறது ராமச்சந்திர பிரபுனுடைய கோரை அஃபெக்ட் பண்ணல. துக்கேன அவசீததி என்கிறது 2 பேருக்கும் உள்ள பெருமை, 2 பேருடைய ஞானத்தையும் இங்க வால்மீகி இவ்வாறு எடுத்து காட்டியிருக்கார். ஹனுமார் எடுத்து காட்டியிருக்கார். அவரே ஞானியா இருக்கிறதுனால அவரே எடுத்து காட்டியிருக்கார் அப்படிங்கிறதான் இங்க விஷயம். துக்கேன அவசீததி நாத்தியர்த்தம் க்ஷுப்யதே என்கிற விஷயத்தை இன்னைக்கு அனுபவிச்சோம். மேலும் ஒரு நாளைக்கு மேலே தொடர்ந்து ஆரண்ய காண்டத்தை பூர்த்தி பண்ணிட்டு கிருஷிந்தா காண்டம் ஆரம்பிச்சுடுவோம் நாளைக்கு. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.